ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு நாலு தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னை மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த டூ வீலர் கார்லயும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிறேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க. அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரே அடிச்சா ரெண்டடி கொடுக்குறாள். நான் மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சு கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய